Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 7 Properties of Matterலேருந்து Viscosity பற்றி தான் பார்க்க போகிறோம். Viscosity அப்படிங்கிறது இது ஒரு வகையான ஃபோர்ஸ் தான். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்டில் நான் ஒரு பந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இதோட வெலாசிட்டி வியாக இருக்குது. எந்த ஃபோர்ஸுமே இதில் ஆக்ட் ஆகலைன்னா கூட இந்த பால் ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து ரெஸ்ட்டுக்கு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டுக்கும் இந்த பாலுக்கும் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸு உருவாகுது. அது டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வகையான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உண்டு பண்ணும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இந்த பாலை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வருது. அப்போது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ரோல் என்ன, இந்த பாலோட மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேலை. அதே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லிக்விடுக்கு நடுவுலையோ அல்லது சாலிட் லிக்விட் வித் ரெஸ்பெக்ட் டு சாலிட் லிக்விட் மூவ் ஆகும் பொழுது இந்த லிக்விட் தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த விஸ்காசிட்டி. யூஸ்வலாக ரெசிஸ்டன்ஸை ஒரு லிக்விட் எதிர்கொண்டும் போது அதோடைய மோஷன் ஸ்லோ டவுன் ஆகும். இதுதான் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்னஸ் ஆஃப் த லிக்விடை தான் நம்ம விஸ்காசிட்டி சொல்லுவோம். ஓகே, இப்போது நம்ம ஒரு 2 பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம், இன்னொரு இடத்துல ஹனி இருக்குது. ரெண்டுத்தையுமே நான் போர் பண்ணுறேன். ஓகே, கீழே சாய்க்கிறேன் அதாவது நான் ஒரு ஷியரிங் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ இந்த ஷியரிங் ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது, ஷியரிங் ஃபோர்ஸ்னால் என்ன தெரியும் உங்களுக்கு, லிக்விடுக்கு டேஞ்சென்ஷியலாவோ பேரலாவோ நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்தேன்னா இந்த லிக்விட் என்ன ஆகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். அப்போது இந்த ஷியரிங் ஃபோர்ஸ் ஆஃப் லிக்விட் எப்படி இருக்கும், உங்களுக்கு 0 இருக்கும். அப்போது நான் ஈவன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஷியரிங் ஃபோர்ஸ் கொடுத்தா கூட அந்த லிக்விட் என்ன ஆகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ ஷியரிங் ஃபோர்ஸ் ஆஃப் லிக்விட் இஸ் 0. அப்போ இந்த ரெண்டுமே வாட்டர் ஹனி ஃப்ளோ ஆகும்போது எது ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும், மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வாட்டர். ஹனியோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஹனியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஹனியை எடுத்துட்டோன்னா ஒரு லேயர் ஆஃப் ஹனிக்கும் இன்னொரு லேயர் ஆஃப் ஹனிக்கும் என்ன ஆகும், ஒரு ரிலேட்டிவ் மோஷன். அதாவது இந்த மேலே உள்ள லேயர் ஆஃப் ஹனி வித் ரெஸ்பெக்ட் டு கீழே உள்ள லேயரோட மூவ், வித் ரெஸ்பெக்ட்னா இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இது மூவ் ஆகுது. அப்போது இது ஃபார்வர்டாக மூவ் ஆகும் பொழுது இந்த லேயரை பிடிச்சும் இந்த ஃபஸ்ட் லேயரை இழுக்கும். ஆனால் இந்த செகண்ட் லேயரை என்ன பண்ணும், நான் முரண்டு பண்ணி நான் வரமாட்டேன் அடம் பிடிச்சி ஒரு ரெசிஸ்டன்ஸை உருவாக்கு. ஸோ இந்த ரிலேட்டிவ் மோஷன் ஒரு ரெசிஸ்டன்ஸை உருவாக்குறதுனால இந்த லிக்விட், இந்த செகண்ட் லேயர் ஆஃப் த லிக்விட் என்ன ஆகுது, அதோட வெலாசிட்டி ஸ்லோ டவுன் ஆகுது. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் பிடிச்ச ரிலேட்டிவ் மோஷனில் 2 டிஃப்ரெண்ட் லேயர்ஸை ஒவ்வொன்றா ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும்போது ஒவ்வொரு லேயருமே இன்னொரு லேயருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுறதுனால ஓவரால் இந்த லிக்விடோட ஃப்ளோ ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ இது எதை பொறுத்து இருக்குன்னா, த நேச்சர் ஆஃப் த லிக்விடை பொறுத்து தான் இந்த விஸ்கசிட்டி இருக்குது. ஈவன் தான் எல்லா லிக்விட்ஸுக்குமே டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் ஃப்ளோ ஆனால் கூட அதோட விஸ்காசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதோட மூமெண்ட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இந்த சிம்பிளாக விஸ்காசிட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, எப்படி ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் ஒரு சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகும் பொழுது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் லிக்விடை எடுத்துட்டோன்னா அதோட ரிலேட்டிவ் மோஷன் என்ன பண்ணுது, அந்த லிக்விட் சர்ஃபேஸ் மேலே ஒரு வகையான ஒரு ரெசிஸ்டன்ஸை ஒரு ஃப்ரிக்ஷனை உண்டு பண்ணுது. இதை தான் இந்த இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் லேயர்ஸ் ஆஃப் மூவிங் லிக்விடு தான் விஸ்காசிட்டி. சோஃபார் நம்ம பார்த்தது எல்லாமே ரெஸ்ட்ல லிக்விட் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளூயிட்ஸ் இன் மோஷன். அதனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால நிறைய அசம்ஷன்ஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த விஸ்காசிட்டிங்கிறத இன்னொரு விதமாக இந்த 2 லேயர்ஸ்க்கு நடுவில் ரெசிஸ்டன்ஸ் உண்டு பண்ணும் பொழுது ஒரு பேக்வர்ட் ட்ராகிங் ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ட்ராகிங் ஃபோர்ஸ் தான் அந்த லேயர்ஸ் ஆஃப் த லிக்விடை ஃபர்தராக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாமல் தடுக்க போகுது. ஓகே, அதுதான் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த இன்டர்னல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் தான் விஸ்காசிட்டி.
ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீல் பால் எடுத்துக்கிறோம். 3 ஸ்டீல் பால் ஒரே தான் இல்லது என்ன பண்ணுறோம், இந்த 3 ஸ்டீல் பாலையும் சைமல்டேனியஸாக 3 டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏர், இன்னொன்று வாட்டரில் நம்ம என்ன பண்ண போடுறோம், இந்த ஸ்டீல் பாலை ட்ராப் பண்ண போகிறோம். இன்னொன்று ஆயில். உங்களுக்கே தெரியும் நேச்சர் ஆஃப் தீஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த 3த்தையும் சைமல்டேனியஸாக நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஏரில் ஈஸியாக வந்து இந்த பால் வந்து ட்ராவல் ஆகி போயிடும். வேறஸ் வாட்டர்லேயும் ஆயிலையும் பார்த்தீங்கன்னா ஈவந்தோ இந்த நேச்சர் ஆஃப் த லிக்விட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட இதோட மோஷன் இன்சைட் வாட்டர் அண்ட் ஆயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த நேச்சர். இந்த நேச்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு when compared to வாட்டர், ஆயிலில் இந்த ஸ்டீல் பால் போகும்பொழுது அது வந்து மேக்ஸிமம் ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸை எதிர்கொள்ளும். அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த ஃப்ளூயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ஸ்டீல் பாலோட மோஷன் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் when the steel ball வந்து passes through oil அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த விஸ்காசிட்டி the flow or the motion of the solid வந்து நம்மளால் இது கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டியாக டெர்மினல் வெலாசிட்டி எல்லாமே நம்ம படிப்போம். சர்ஃபஸ் டென்ஷன், டெர்மினல் வெலாசிட்டி, ஒரு ஸ்டீல் பாலை ட்ராப் பண்ணிவிட்டு அது எப்போ டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணுது, அது வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதெல்லாம் நம்ம வந்து பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம பார்க்கலாம். அதே சமயம் தியரிட்டிக்கலாகவும் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அடுத்தது காஸ் ஆஃப் விஸ்காசிட்டி உருவாகிறதுக்கான காரணம். முன்னாடி சொன்ன மாதிரி 2 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் லிக்விட் எடுத்துட்டோம்னாலே ஒன்று ஃபார்வர்டாக மூவ் பண்ணும்போது இதையும் பிடிச்சி இழுக்கும். ஆனால் அது ரெசிஸ்ட் பண்ணி என்ன பண்ணும், ஒரு பேக்வர்ட் ஃபோர்ஸை, டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸை உண்டு பண்ணும். இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த லிக்விடோட மோஷனை ஸ்லோ டவுன் பண்ணுது. இதுதான் வந்து காஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. அப்போ ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லிக்விட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் பொழுது உங்களுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் லிக்விட்ஸ் ஃப்ளோ ஆகும், இல்லைன்னா லிக்விட்ஸ் ஃப்ளோ ஆகாது. அப்போ அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் உண்டு பண்ணோம்னா வெலாசிட்டி ஆஃப் த லிக்விடுக்கும் நடுவில், தட் இஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் இருக்கணும், விச் இஸ் கோயிங் டு கிரியேட் டிஃப்ரென்ஸ் இன் த ப்ரெஷர் ஆல்சோ. ஓகே, அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு டியூப் மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து பாட்டம் லேயர் வந்து ஃபிக்ஸ்டு லேயர், இதில் வந்து லிக்விட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயர். இப்போ இந்த இடத்துல 2 டைமென்ஷனலாக ஒவ்வொரு ஃப்ளூயிட் சர்ஃபேஸும் காமிக்கிறாங்க. இது வந்து ஃபிக்ஸட் லேயர். அப்போது ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ் நான் ஒரு ஃப்ளூயிட் லேயரை கன்சிடர் பண்ணுறேன். அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து ஏ. ஓகே, அதோட வெலாசிட்டி வி. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் கன்சிடர் பண்ணுறேன். அந்த ஃபிக்ஸட் லேயரில் ரொம்ப ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் கூட என்ன ஆகுது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது என்னோட சர்ஃபஸ் இதுதான் ஃபிக்ஸட் லேயர் ஆஃப் த சர்ஃபஸ், டியூப்னு வச்சுக்கோங்க. அப்போது க்ளோசர் டு த டியூப் எனக்கு லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போது எனக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டியூப் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபிக்ஸட் லேயர்லேருந்து லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட் இதோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 லேயர்ஸ் ஆஃப் லிக்விடுக்கு நல்ல ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும் பொழுது உருவாகக்கூடிய அந்த டேஞ்சென்ஷியல் பேக்வர்ட் ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த லிக்விடுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஏரியா ஆஃப் லிக்விட். And then in that force is proportional to velocity gradient க்கு proportional இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ velocity gradient அப்படின்னு சொல்லும் பொழுது change in velocity with respect to distance dv by dx. ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரம் த ஃபிக்ஸட் லேயர் கூட உங்களுக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு ப்ரப்போர்ஷனலாகவும் உங்களுக்கு என்னவாக இருக்குங்கிறாங்க, ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நான் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி நான் ஒரு ஈக்குவேஷன் ஒன்று பண்ணுறேன். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈட்டா. ஈட்டாங்கிறது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் அ லிக்விட். Eta times area of the liquid multiplied by the velocity gradient dv by dx ஆகும். ஓகேவா?
சரி, எனக்கு இந்த வெலாசிட்டி கிரேடியன்ட்டோட ஃபார்முலா, தட் இஸ் the coefficient of viscosity ஓட யூனிட் எனக்கு என்னன்னு தேவை. ஸோ ஈட்டா would be equal to இந்த f into dx மேலே வந்துடும், divided by a into dv. ஸோ இதோட யூனிட் என்ன, ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், dxங்கிறது டிஸ்டன்ஸ் தானே மீட்டர், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த மீட்டர் கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த மீட்டர் சேர்ந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ நியூட்டன் இந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே போகும்போது மீட்டர் பவர் -2, செகண்ட் வந்து ஆல்ரெடி பவர் -1 மேலே வரும்போது நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2. இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட யூனிட். ஓகேவா? சரி, இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எதுக்கு இங்கே நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. நெகட்டிவ் சைன்கிறது என்னது, இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவோட மோஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஸோ நெகட்டிவ் டைரக்ஷன் இண்டிகேட்ஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இன்டர்னல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மெட்டல் பிளேட் கொடுத்துருக்காங்க, அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த மெட்டல் பிளேட் எவ்வளவு, 2.5 into 10 raised to the power -4 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இதை வந்து ஒரு திக் லேயர் ஆஃப் கேஸ்டர் ஆயில் மேலே வைக்கிறோம். எனக்கு இங்கே ஆயில் இருக்குது, இதோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு, 0.25 into 10⁻³ மீட்டர். ஸோ இதுதான் திக்னஸ் Δx அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது வந்து ஏரியா ஆஃப் த மெட்டல் பிளேட். ஸோ இந்த பிளேட்டை இந்த திக் லேயர் ஆஃப் கேஸ்டர் ஆயில் மேலே வைக்கிறோம். ஓகே, இப்போது if a force of 2.5 Newton is needed to move, இப்போ இந்த பிளேட்டை நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன், 2.5 Newton ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் என்னால் அந்த பிளேட்டை மூவ் பண்ண வைக்க முடியும். அதோட வெலாசிட்டி ஆஃப் த பிளேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 into 10⁻² மீட்டர் பர் செகண்ட். எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த கேஸ்டர் ஆயிலோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ உங்களுக்கு தெரியும், விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து is equal to -eta dv/dx தெரியும். இப்போ நமக்கு ஈட்டா கண்டுபிடிக்கணும், ஈஸி. ஸோ f into dx by a into dv. ஃபோர்ஸ் என்ன, நம்ம என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், 2.5 Newton. dxங்கிறது திக்னஸ் ஆஃப் த ஆயில், எவ்வளவு, 0.25 into 10⁻³ டிவைடட் பை உங்களுக்கு பிளேட்டோட திக்னஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளவு, 2.5 into 10⁻⁻⁴. and then velocity வந்து velocity of the liquid வந்து velocity with which the plate movesங்கிறது 3 into 10⁻². ஓகே, ஸோ இங்கே எனக்கு என்னெல்லாம் இருக்குது, 2.5, 0.25, 2.5 நியூட்டன் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த பவர்ஸ் எல்லாம் குரூப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது, 2.5 into இந்த 2.5 கேன்சல் பண்ணிக்கலாமா, ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்குது, 0.25 into 10⁻³ இந்த 10⁻², 10⁻⁻4 ரெண்டும் சேர்ந்து 10⁻⁻6 மேலே வரும்போது 10⁻6 ஆகிடும், டிவைடட் பை 3 மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு இந்த பவரை நான் ரெடியூஸ் பண்ணேன்னா 10⁻³ கிடைக்கும். 0.25 டிவைடட் பை 3 இருக்குது, டிவைட் பண்ணிங்கன்னா 0. உங்களுக்கு 2 இருக்கா, ஸோ இதாகாது. ஸோ 8 3s are 24. ஓகே, ஸோ ரஃப்லி உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பார்த்தீங்கன்னா 0.08 into 10⁻³ நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2.